அந்த துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அப்ப எதை பார்ப்பாங்க அப்படின்னா, பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டாய், பிள்ளை சாதிக்கிறதை பார்ப்பாய். இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறீங்களா, இல்ல உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறீங்களா? அவ சொல்றா, அவ நெகட்டிவ்ல சொல்றா, பிள்ளை செத்துரும்னு தீர்மானிச்சிட்டா. இங்க இவ பிள்ளை செத்துரும்னு தீர்மானிக்கிறதுக்கு காரணம் என்ன? தண்ணி காலி ஆயிட்டு. சிலது காலி ஆயிட்டுனா நம்மளும் காலி ஆயிடுவோம். நான் நீ சொல்றேங்க, காலி ஆனாலும் காலி ஆகாதபடிக்கு உங்களை நிரப்புகிற ஒரு கர்த்தர் உண்டு. மனிதர்கள் கொடுத்தது காலி ஆகலாம், அவர் கொடுக்கிறது அது நிரம்பிக் கொண்டே இருக்கும். அந்த ஊற்று அது ஒரு நாள் நிற்காது. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த எதிரடையான காரியங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்காது. பிள்ளை சாகிறதை அல்ல, பிள்ளை சாதிக்கிறதை பார்ப்பீர்கள்.